சித்தர் பூமி. வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் ஸ்ரீ குரு உமாவெங்கட். இந்த மீன ராசிக்காரர்கள் தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ ஒரு சமீப காலமாக ஒரு 3 மாதமாக இந்த கேள்வி வருது. பொதுவாகவே நம்ம ஏஎல்பி படி பார்த்திங்கன்னா இந்த மீன லக்னம், மிதுன லக்னம், கன்னியா லக்னம், தனுசு லக்னக்காரங்களுக்கு தொழில் தொடங்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்பாங்க நம்ம பொதுவுடைமூர்த்தி சார். ஏன் அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் அப்படிங்கிறது இருக்குது. பொதுவாகவே இந்த மீன லக்னம் அக்ஷய லக்னமாக செல்லும்போது பிஸ்னஸ் செய்யலாமான்னு தற்போது ஏன் இந்த கேள்வி வருது? நானும் நிறைய ஜாதகங்கள் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகுன்னு கூட சொல்லலாம். லாஸ்ட் இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இதே கேள்வி தான். பிஸ்னஸ் பண்ணலாமான்னு அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். அதுவும் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது வருது. இந்த தொழில் தொடங்குவது அப்படிங்கிறது நம்ம இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் போகக்கூடிய நண்பர்களுக்கு அந்த கேள்வி அதிகமாக வருது. அதே மாதிரி இந்த குருவுடைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் போகுது யாருக்கோ அவங்களுக்கு இந்த கேள்விகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஏன்னா குரு தற்போது கோச்சாரத்தில் 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாங்க. நான் இண்டிவிஜுவலாக பிஸ்னஸ் பண்ணலாமா இல்லைன்னா நான் ஜாயின்ட் பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நிறைய பேருக்கு இருக்குது. சிலர் நான் முதலீடுகள் இல்லாமல் ஆரம்பிச்சிட்டேன், அதோட பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நிறைய முன்வைக்கிறாங்க. ஏன்னா இந்த கோச்சார கிரகங்கள் அவங்களுடைய இடத்துக்கு வரும்போது அந்த பாவகத்திற்கு லக்ன பாவகத்திற்குன்னு சொல்லலாம், 10ஆம் பாவகத்திற்குன்னு சொல்லலாம், அந்த வேலையை அந்த பேராசையை தூண்டுமா அப்படின்னா தூண்டும். ஏன்னா இந்த மீன லக்னக்காரங்களுக்கு சனி பகவான் 11க்கும் 12க்கும் அதிபதி. அவர் அந்த 2 அதிபதியாக இருந்து லக்னத்தில் இருந்து அந்த தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேராசையின் காரணமாக நான் ஒன்று போட்டு ஒன்று எடுத்துடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் அதிகமாக வரும். நான் இப்போ ஒரு 5 லட்ச ரூபா முதலீடு பண்ணுறேன்னா எனக்கு 10 லட்ச ரூபா வந்துருங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். நீங்கள் 5 லட்சமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடியது. இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய ஆழ்மன ஆசைகளை அவங்க அதிகப்படுத்தி அந்த தொழிலை செய்யணும், நம்ம ஒரு இடத்துக்கு முதன்மையானதாக ஒரு இடத்துக்கு வரணுங்கிற எண்ணத்தை இந்த சனி பகவான் நமக்கு கொடுப்பாரானா அவருக்கு கொடுத்துட்டு இருப்பாரு. அப்போ இவங்க இதை செய்யலாமான்னா கண்டிப்பாக செய்யக்கூடாது. இதில் லாபமும் இருக்குது நஷ்டமும் இருக்குதுன்னு சொல்லலாம். நாங்கள் பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்கோம், அப்போ என்ன பண்ணலாம்? இப்போ இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து வாங்கி இன்னொரு இடத்துல கொடுப்பாங்க, ஸ்டாக் பண்ணி வச்சுக்க மாட்டாங்க. அந்த சேமிப்பு அப்படிங்கிறது இருக்காது. குடோனில் வச்சுக்காம உடனே கை மாற்றி விடக்கூடியது. அதோட கால அளவு நீண்ட காலமாக இருந்ததுன்னா மேக்ஸிமம் ஒரு 16 நாள் 15 நாள் மட்டும்தான் அதை ஸ்டாக் ரூமில் வச்சுப்பாங்க. ஸ்டோர் ரூமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கை மாற்றி விடக்கூடிய ஒரு பொருட்களாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா கூட இவங்களுக்கு அந்த தொழில் அப்படிங்கிறது நஷ்டம் இல்லாமல் போயிடும். நான் புதுசாக ஆரம்பிக்கிறதுங்களுக்கு சொல்லலை, ஆல்ரெடி நான் பண்ணின்னு இருக்கேன், பூர்வீகமாக பண்ணின்னு இருக்கோம், அதைத்தான் நாங்கள் பண்ணின்னு இருக்கோம்னா அவங்களுக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ஓரளவு போகும்னு சொல்லலாம். புதியதாக தொழில் தொடங்கக்கூடிய நண்பர்கள் தயவுசெய்து மீன லக்னக்காரங்க தொழில் தொடங்க வேண்டாம் அப்படிங்கிறதே சொல்லலாம். ஏன்னா தற்போது இந்த வருமான ஸ்தானம்னு சொல்லக்கூடிய கிரகம் இன்னைக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது, அதே இது நாளைக்கு அவ்வளோ அனுகூலமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இருக்காது. இந்த தொழிலில் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது ஒரு 10 வருஷத்துக்காவது பெனிஃபிட் அப்படிங்கிறது அனுபவிக்கணும், இல்லைன்னா அது பேரும் புகழும் கிடைக்கணும். எல்லாருமே பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. ஆனால் அடுத்த ஒரு 1.5 வருஷத்தில் 2 வருஷத்தில் அதோட தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிரும், அதோட அழுத்தம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும், உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு தொழிலேருந்து இன்னொரு தொழில் மாறக்கூடிய ஒரு யோகம் இருக்குமானா இருக்கும். அதை செய்வீங்களான்னா நீங்களே செய்வீங்க. மீன லக்னக்காரங்க அக்ஷய லக்னம் மீன லக்னமாக யாருக்கு செல்கிறதோ இன்வெஸ்ட்மெண்ட் மாத்திரம் இந்த காலகட்டத்தில் பண்ணாதீங்க. கூட்டு தொழில் பண்ணுறதா இருந்தால் கூட கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யவும். இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நாங்கள் பார்த்த ஜாதகங்களில் சொல்லியிருக்கோம். உங்கள் ஜாதக அமைப்பின்படி எப்படி இருக்குதுன்னு தெரியாது, அதை தெரிந்தே செய்வது அப்படிங்கிறது சிறப்பு. நன்றி. சித்தர் பூமி.